ஓகே. இது சுக்கிர தசை, சனி புத்தி, அப்புறம் சனி தசை, சுக்கிர புத்தி பத்தின ஒரு ஷார்ட் அப்டேட். அதாவது வேத ஜோதிடத்துல சுக்கிரனோட தசை நடக்கும்போது சனியோட புத்தியும், அப்படியே ஆப்போசிட்டா சனி தசையில சுக்கிரன் புத்தியும் வந்தா என்ன மாதிரி இருக்குன்னு இதுல சொல்றாங்க. பாருங்க, சுக்கிரன்னா பொதுவா இன்பம், சொகுசுன்னு சொல்லுவோம். சனினா கட்டுப்பாடு, சில கஷ்டங்கள்னு சொல்றோம். இது ரெண்டும் சேர்றப்ப வாழ்க்கையில சில சமயம் நாம எதிர்பார்க்காத ஒரு மாதிரி சுழற்சி அடிக்கிற மாதிரி சில பலமான மாற்றங்கள் வரலாம்னு. சரி, இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, முதலாவது, சுக்கிரனோட மெயின் பீரியட், அதாவது தசையில சனியோட சப் பீரியட், அதாவது புத்தி வரும்போது என்னென்ன தாக்கங்கள் இருக்குன்னு சேனல்ல விளக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்பமும் கட்டுப்பாடும் ஒரே நேரத்துல வர்ற மாதிரி. இரண்டாவது, அப்படியே உல்டாவா சனியோட முக்கிய காலமான தசையில சுக்கிரனோட துணை காலமான புத்தி வந்தா என்ன நடக்கும்னு சொல்றாங்க. இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம். அப்புறம் கடைசியா ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் சொல்றத வச்சு பார்த்தா இந்த ரெண்டு காம்பினேஷனுமே வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. சில சமயம் திடீர்னு வர்ற சவாலான அல்லது ரொம்ப சக்தி வாய்ந்தா அப்படி சுழற்றி அடிக்கிற மாதிரியான விளைவுகளை தரக்கூடியதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சுக்கிரன் சனி தசாபுக்தி காலங்கள் ஜோதிட ரீதியா எவ்வளவு முக்கியம், அது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தலான்னு இந்த தகவல் நமக்கு நல்லாவே காட்டுது.